அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நாள் மதீனா நகரில் கடும் இரைச்சல் ஒன்று கேட்டது. சப்தமாக இருந்தது. இதோ மதீனாவை குலுங்குவதை போன்று ஒரு சப்தம் கேட்டது. வீட்டுக்குள் அமர்ந்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், இது என்ன சப்தம், ஏன் இப்படி ஒரு இரைச்சலாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கூட இருந்தவங்க சொன்னாங்க, இது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வியாபார சரக்குகள் தான் வந்திருக்கிறது. சிரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 700 ஒட்டகங்கள் நிறைய வியாபார சரக்குகள் வந்து இறங்கி இருக்கிறது. அது அப்படியே மதீனாவுக்குள்ளே நுழையுது. அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த சப்தம். இந்த 700 ஒட்டகங்கள் நிறைய வந்திருக்கக்கூடிய அந்த வியாபார சரக்குகள் ஒட்டுமொத்தமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரே நபருக்குரியது, வேறு யாரும் கிடையாது. அந்த ஒரு நபருக்குரிய வியாபார சரக்குகள் தான் அவ்வளவும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த நேரத்தில் அவங்க கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எதுவுமே இல்லாமல் வெறும் கையோடு வந்தார்கள். ஆனால் வந்த ஒரு சில வருடங்களில் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய கோடீஸ்வரராக அவர்கள் மாறினார்கள். அவர்களை மாற்றியது எது அப்படின்னு சொன்னால் அந்த மதீனாவினுடைய அந்த மண், மதீனாவினுடைய அந்த பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவினுடைய மண்ணிற்காக பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா, இன்ன இப்ராஹீம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்துக வ கலீலுக வ நபியுக, அவர்கள் உன்னுடைய அடியாராக இருக்கிறார்கள், உன்னுடைய தனிப்பெரும் நேசத்தை பெற்றவராக இருக்கிறார்கள், உன்னுடைய நபியாக இருக்கிறார்கள். வைன்னி, நிச்சயமாக நான் அப்துக வ நபியுக, நானும் உன்னுடைய அடியாராக இருக்கிறேன், உன்னுடைய நபியாகவும் இருக்கிறேன். வைன்னஹு தஆக லி மக்கத, அவர்கள் மக்காவிற்காக துஆ செய்து விட்டார்கள். வைன்னி அதுஊக லில் மதீனா, நான் இந்த மதீனாவிற்காக உன்னிடத்தில் துஆ கேட்கிறேன். பிமிஸ்லி மா தஆக பிஹி லி மக்கத, மக்காவிற்காக அவர்கள் எதை கேட்டார்களோ அதே போன்றதை இந்த மக்காவிற்காகவும் நான் கேட்கிறேன். ஓ மிஸ்லஹு மஅஹு, மேலும் அது போன்றதையும் நான் கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்காவில் பரக்கத் செய் என்று கேட்டார்கள். நீ பரக்கத்தை செய்துவிட்டாய், மக்கா பரக்கத்தான பூமியாக ஆகிவிட்டது. இப்பொழுது நாங்கள் மதீனாவிற்கு வந்திருக்கிறோம், இந்த மதீனாவிலும் நீ பரக்கத் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை போன்று நானும் கேட்கிறேன். அதைவிட ஒரு மடங்கு கூடுதலாகவே நீ மதீனாவிற்கு வழங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே கேட்டார்கள். இந்த துவாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் உன்னுடைய நபியாக இருக்கிறார்கள், உன்னுடைய அடியாராக இருக்கிறார்கள், கலீலுல்லாவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நான் உன்னுடைய அடியாராக இருக்கிறேன், உன்னுடைய நபியாக இருக்கிறேன் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க. கலீலுல்லா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சிறப்பு பெயரை சொன்னதை போன்று தனக்கு எவ்வளோ சிறப்பு பெயர் இருந்தும் அதை சொல்லலை. ஏன்னா அது துவாவினுடைய அது இடம். துவா கேட்கிற பொழுது தன்னுடைய சிறப்பை குறித்து பேசுவதை காட்டிலும் அல்லாஹ்வை தான் உயர்த்தி பேச வேண்டும். நீ உயர்ந்தவன், நீ மகத்துவம் மிக்கவன், நீ வல்லமை மிக்கவன், நீ ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை தான் உயர்த்தி பேச வேண்டுமே தவிர தன்னை உயர்த்தி பேசக்கூடாது. தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தித்தான் துவா கேட்க வேண்டும் என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா சொல்லியிருக்கிறார்கள். இங்கே அதன் மூலம் நமக்கு படிப்பனையாக தருகிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டதை போன்று இந்த மதீனாவிற்கும் நான் பரக்கத்தை கேட்கிறேன், அதைவிட ஒரு மடங்கு கூடுதலாகவும் நீ தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொரு சில ஹதீஸ்களில் தெளிவாகவே வந்திருக்கிறது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, இறைவா இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கனி வர்க்கங்களில் நீ பரக்கத் செய்வாயாக என்று ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக குறிப்பிட்டு இதில் பரக்கத் செய் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்கள்,
சில அளவைகளில் பரக்கத் செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க. நம்ம இன்னைக்கு அளக்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குதா இல்லையா? அரிசி அளக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, பாலை அளக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்டு இதில் பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அதனால் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மற்ற பூமியை காட்டிலும் மக்கா மதீனாவிலே ஒருவர் ஒரு பொருளை அளந்து வாங்கினால் அளந்து வாங்கப்பட்ட அந்த பொருளில் அபரிவிதமான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருவான். மற்ற இடங்களில் 1 கிலோவிற்கு ஒரு பொருளை வாங்குவதிலும் மதீனாவிலே 1 கிலோ ஒரு பொருளை வாங்குவதிலும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதில் ரொம்ப பரக்கத் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கும் அதை மக்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க பெரும்பாலும் மக்காவில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, மதீனாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதற்கான ஒரு கேந்திரமாக இருக்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அங்கே வாங்கப்படுகின்ற பொருளில் அபரிவிதமான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். கொஞ்சம் வாங்கினாலும் அது ரொம்ப கூடுதலாக தெரியும். ரொம்ப நாட்கள் பயன்படுத்துவதை போன்று ஒரு உணர்வு ஏற்படும் என்பதை அங்கே சென்று வரக்கூடியவர்கள், அதை வாங்கி வரக்கூடியவர்கள்ட்ட கேட்டால் ரொம்ப தெளிவான முறையில் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மதீனாவினுடைய மண்ணிற்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமரினா, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கனிவர்க்கத்தில் பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த இடத்துல சமர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சமர் அப்படின்னா வெறுமனே பழம் மட்டுமல்ல, கனி மட்டுமல்ல. சமருங்கிற வார்த்தைக்கு அரபியில் அதாவது மரத்திலிருந்து விளையக்கூடிய அனைத்து விளைச்சல்களும் என்ற அர்த்தம் வரும். அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் இந்த சமர் என்ற வார்த்தை உள்ளடக்கி கொள்ளும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்கள், அத்தனை தானியங்கள், அத்தனை தாவரங்கள், அதே போன்று அங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளாதாரங்கள், பொருட்கள் அனைத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் வேண்டும் என்று கேட்டுவிட்டார்கள். அப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் பரக்கத்தானது என்று பார்க்கிறோம். நமக்கு தெரியும் அங்கே விளையக்கூடிய பேரித்தம்பழங்கள், அதிலும் குறிப்பாக அஜ்வா என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த அந்த பேரித்தம்பழங்கள் அது ரொம்ப மருத்துவ குணமுடையது. எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு, சூனியத்தை நீக்கக்கூடிய அளவிற்கு அது மருத்துவ குணம் கொண்டது என்றெல்லாம் அனுபவபூர்வமாக உணரப்பட்டு இருக்கிறது. இது எப்படி இந்த ஒரு மருத்துவ குணம் கிடைத்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ மட்டும்தான். அஜ்வா என்ற பழத்திற்கு தனி ஒரு மகத்துவம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான முறையில் பரக்கத் செய் என்று அவர்கள் கேட்டதினால் அந்த பழத்திற்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் கிடைத்து விட்டது என்று பார்க்கிறோம். மதீனாவில் இருக்கக்கூடிய பொருட்களில் மட்டுமல்ல, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கும் பரக்கத்து உண்டு, அங்கே வீசக்கூடிய காற்றிற்கும் பரக்கத்து உண்டு, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் பரக்கத்து உண்டு, மருத்துவ குணம் உண்டு என்றெல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மதீனாவிற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். இங்கே போர்க்களத்திற்கு சில சங்கடங்களின் மூலமாக போகாதவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. போர்க்களம் முடிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபாக்களும் நுழைவதை பார்த்து அவர்களை வரவேற்பதற்காக, அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவிலிருந்து இவர்களும் அந்த மதீனாவினுடைய எல்லைக்கு விரைந்து வருகிறார்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் கடுமையான ஒரு காற்று ஒன்று வீசியது. அப்போ காற்று வீசும்போது புழுதிலாம் பறக்குமா இல்லையா? அந்த புழுதி பறந்து மூஞ்சில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சஹாபாக்கள் மேனியில் கடந்த துண்டு எடுத்து முகத்தை மூடிக்கிட்டாங்க. நாம் கர்ச்சி வச்சு மூடுற மாதிரி அந்த மூடிக்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கர்ச்சிப்பை அந்த துண்டை கீழே இழுத்து விட்டு அப்படிலாம் மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அத்தகைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்ன ஃபீ குபாரிஹா, இந்த மதீனாவிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த தூசியிலும் ஷிஃபாஅம் மின் குல்லிதா, அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இங்கே வீசக்கூடிய அந்த மண்ணிலிருந்து எழக்கூடிய அந்த புழுதி அதுவும் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய மண்ணையும் சிலாகித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மதீனா என்பது ரொம்ப பரக்கத்தான ஒரு பூமி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மதீனாவினுடைய பரக்கத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.